இந்தி திணிப்புக்கு எதிராக ரயில் முன் பாய்ந்து படுகாயமடைந்த சிவா திலீபனின் உடல் நலம் குறித்து கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தாய் தமிழை காக்க எந்த தியாகத்துக்கும் ஆயத்தமாக இருக்கும் இளைஞர்களே, உழைப்பை மட்டும் கொடுங்கள் போதும், உயிரை அல்ல. தமிழ்நாட்டை சூழ்ந்து வரும் சூழ்ச்சிகளை அரசியல் களத்தில் ஒற்றுமையுடன் முறியடிப்போம் என்றும் உறுதி. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நாளை மறுநாள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசையும் அதன் அடிமை கூட்டணியையும் கண்டித்து போராட்டம் அறிவிப்பு. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்க கோரும் தீர்மானம். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் தீர்மானத்தை தாக்கல் செய்த எதிர்க்கட்சிகள். நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கான அடிப்படை ஊதிய விகிதம் உயர்வு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம் நன்றி. சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. உதயசூரியன் சின்னத்தில் 2 தொகுதிகளிலும் போட்டியிடுவதென உடன்பாடு. திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தார் அதிமுக முன்னாள் நிர்வாகி பெங்களூரு புகழேந்தி. வரும் சட்டமன்ற தேர்தலில் பழனிசாமி தலைமையிலான அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் என பேட்டி. தமிழ்நாட்டிற்கு ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய 3112 கோடி ரூபாய் நிதியை நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் 3வது பகுதிக்கு ஒப்புதலையும் நிதி உதவியையும் விரைந்து வழங்கிட கோரிக்கை. ஒன்றிய அரசு எல்பிஜி சேமிப்பு கிடங்குகளை அமைக்காததால் 3 நாட்களிலேயே கடும் தட்டுப்பாடு. 140 கோடி மக்களை தவிக்கவிட்ட மோடி அரசு. சமையல் கேஸ் சிலிண்டர்களை தூக்கிக் கொண்டு வீதி வீதியாக அலையும் மக்கள். சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சனையால் 3வது நாளாக முடங்கியது நாடாளுமன்றம். பிரதமர் மோடியின் அலட்சியத்தால் நாட்டு மக்கள் தவிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற வளாகத்திலும் போராட்டம். அமெரிக்க இஸ்ரேலிய நண்பர்களை பகைத்துக் கொள்வதை தவிர்க்கவே ஈரான் மீதான தாக்குதலை கண்டிக்க மோடி அரசு தயங்குகிறது. காங்கிரஸ் கட்சி விமர்சனம். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையே நடைபெறும் போர். திமுக சார்பு அணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரை. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தங்கள் எழுதிய விடைத்தாள் நகல்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து பெறலாம். மாநில தகவல் ஆணையம் அறிவிப்பு. பாமகவின் கட்சி பெயர் சின்னம் பயன்படுத்த தடை கூறிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் அவசர முறையீடு. தங்கள் தரப்பை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என கேவியட் மனு தாக்கல் செய்திருந்ததை மறைத்து அன்புமணி தரப்பில் தடை பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலைகள் மாற்றமின்றி 1 கிராம் 290 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா காமேனியின் மனைவி உயிருடன் இருக்கிறார். ஈரான் அரசு தகவல்.